2025 26 ராகு பகவான், கேது பகவான், குரு பகவான் உங்களுடைய சுய ஜாதகத்தில் என்ன தசை நடக்குதோ அந்த தசைக்கு இந்த 3 கிரகங்களும் என்ன பலன்களை கொடுக்கும். நீங்கள் எந்த ராசியில் இருந்தாலும் சரி, எந்த நட்சத்திரமாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு என்ன தசை நடக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். வீடியோவை பார்க்குறவங்க எல்லாருமே உங்களுக்கு என்ன ராசி, என்ன நட்சத்திரம், உங்களுக்கு என்ன தசை நடக்குது, அந்த தசை நடத்தக்கூடிய கிரகம் எங்கே இருக்குது, எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சு தான் வீடியோ பார்க்குறாங்க. ராகு பயிற்சின்றாங்க, குரு பயிற்சின்றாங்க, சனி பயிற்சின்றாங்க. வருஷம் ஏதோ ஒரு பயிற்சி வந்துகிட்டே இருக்குது, முக்கியமான பயிற்சிகளும் வந்துகிட்டே இருக்குது. ஆனால் நம்மளுடைய வாழ்க்கையில் எந்த வித மாற்றமும் இல்லை, நிறைய கஷ்டப்பட்டு தான் வரோம். ஒரு சில பேர் நல்லாவும் இருக்கிறாங்க, அதே ராசி அதே நட்சத்திரம், பக்கத்து தெருவில் இருந்தாலும் சரி, பக்கத்து ஊரில் இருந்தாலும் சரி, என் ராசிக்காரு என் நட்சத்திரக்காரு அவர் நல்ல ஒரு வளர்ச்சியில் இருக்கார். ஆனால் நான் மட்டும் ஏன் இப்படி இருக்கிறேன், எனக்கு மட்டும் ஏன் இந்த கஷ்டங்கள் வருது, ஒரு வருஷம் நல்லா இருக்குது ஒரு வருஷம் நல்லா இல்லை, எனக்கு தெரிஞ்சதுலேருந்தே நிறைய கஷ்டப்பட்டுன்னு வரேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கு உங்களுடைய சுயஜாதக அடிப்படையில் தசா புத்தி அப்படின்னு ஒன்று இருக்குது. அந்த தசா புத்தி கோச்சார கிரகங்கள் ராகு பகவான், கேது பகவான், சனி பகவான், குரு பகவான் 4 கிரகங்கள் மட்டும் இல்லாமல் மாதக்கோள்கள் எது மாறினாலும் வாழ்க்கை மாறலை அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கு 12 ராசிகளில் இருக்கக்கூடிய 27 நட்சத்திரங்களுக்கும் உடைவட்ட நட்சத்திரங்களோடு சேர்த்து 36 நட்சத்திரங்களுக்கும் ஒவ்வொரு வயது காலகட்டத்தில் தசா புத்தி பலன்களாக கணித்திருக்கிறேன். கடகராசி கேது தசை. இந்த கேது தசை இப்போ கோச்சார ரீதியாக ராசிக்கு 2ஆம் இடத்துல, 12ஆம் இடத்துல குரு, 8ஆம் இடத்துல ராகு, கேது தசை நடக்கக்கூடிய நபர்கள் கடகராசியில் 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் எந்த வயது காலகட்டத்தில் அது கேது தசைங்கிறது வரும். புனர்பூசம், பூசம், ஆயில்யம் 3 நட்சத்திரம். புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு 39 வயசுக்கு மேலே 46 வயசு வரைக்கும் இந்த கேது தசை வரும். பூச நட்சத்திரக்காரர்களுக்கு, ஏன்னா பூச நட்சத்திரம் சனியுடைய நட்சத்திரம், சனி தசைங்கிறது 19 வருடம். இந்த 19 வருடத்தில் உங்களுடைய ஜாதகத்தில் என்ன தசா இருப்பு இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இப்போ 5 வருடங்கள் தசா புத்தி இருப்பு இருக்குது அப்படின்னாக்கா 5 + 17 அப்படின்னாக்கா 22 வயசு வரைக்கும் புதன் தசை வந்துடும். அதன் பிறகு 7 வருடங்கள் 22 + 7 அப்படின்னாக்கா 29 வயசு வரைக்கும் இந்த கேது தசை நடப்பில் வரும். 15 வருடங்கள் தசா புத்தி இருப்பு இருக்குது அப்படின்னா 15 + 17 இந்த பூச நட்சத்திரக்காரர்களுக்கு 32 வரைக்கும் வரும். 32 அதற்கு மேலே 7 வருடங்கள் 39 வரைக்கும் 40 வரைக்கும் உங்களுடைய தசா புத்தி இருப்பை பொறுத்து இந்த கேது தசை அப்படிங்கிறது வரலாம். எப்படி பார்த்தாலும் கேது தசை அப்படிங்கிறது 20 வயசுக்கு மேலே வருது இந்த பூச நட்சத்திரக்காரர்களுக்கு. ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு குழந்தை பருவத்திலேயும் போயிடலாம். ஒரு சில பேருக்கு 4 வருடங்கள் தசா புத்தி இருப்புகள் இருந்துச்சுனாக்கா 4 + 7னாக்கா 11 வயசுக்குள்ளே அந்த கேது தசைங்கிறது போயிடும். உங்கள் தசாபுத்தி இருப்பு பொறுத்து தான் ஆயில்யத்துக்கு. ஒரு 15 வருடங்கள் தசாபுத்தி இருப்பு இருக்குது அப்படின்னாக்கா, இல்லை 13 வருடங்கள் தசாபுத்தி இருப்பு இருக்குது அப்படின்னா புதன் தசை, அதாவது ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு ப்ளஸ் ஒரு 7னா 20 21 வரைக்கும் இந்த கேது தசைங்கிறது வரலாம். 16 வயசுலேருந்து 20 22 வயசு வரைக்கும் ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் இந்த கேது தசை நடைமுறைக்கு வரலாம். கேது தசை இப்போ கேது இது எப்படி இருந்தால் யோகம் உங்கள் ஜாதக அடிப்படையில்? இந்த கேது பகவான் படிப்பு ரீதியாக நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பார். எப்படி இருந்தாலும் சரி, உங்கள் ஜாதகத்தில் எப்படி இருந்தாலும் சரி, படிப்பு ரீதியாக நல்ல ஒரு மாற்றங்கள் உண்டு. படிப்பில் எந்த வித தடையும் கிடையாது. இப்போ நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள், இதுக்கு முன்னாடி நிறைய தடைகளை கொடுத்துருக்கலாம், மனசளவில் தடைகளை கொடுத்துருக்கலாம், எல்லாமே உங்களுக்கு இப்போ மாற்றங்கள் உண்டு. குரு பயிற்சி, இந்த ராகுகேது பயிற்சி எல்லாமே உங்களுக்கு நல்லபடியாகவே இருக்கும். பெருசாக தடைகளை கொடுக்காது எதுவாக இருந்தாலும் சரி. ஏன்னா பெற்றோர்களுடைய அரவணைப்பில் இருக்கிறதுனால உங்களுக்கு பெரிய கெடுபலன்கள் கிடையாது. அப்படி இருந்துச்சு அப்படின்னாக்கா சனியோட வீட்டில் இருந்து தசை பண்ணிச்சுன்னா, உங்கள் சுய ஜாதகத்தில் புதனுடைய வீட்டில் இருந்து தசை பண்ணிச்சுன்னா இந்த படிக்கிற காலகட்டத்தில் கொஞ்சம் டிஸ்டர்பாக கொடுத்துருக்கலாம். அது கூட இப்போ கிடையாது. இதன் பிறகு உங்களுக்கு நல்லாவே இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஏன்னா 7 வருடங்கள் தான் சின்ன தசை, அதை கடந்து போகிறது அவ்வளோ கஷ்டத்தை கொடுக்கும். தசை சரியில்லைனா, தசை நல்லா இருந்ததுனாக்கா பெருசாக உங்களுக்கு தெரியாது. இப்போ 22 வயசுக்கு மேலே ஒரு 46 வயசு வரைக்கும் வச்சுப்போம். எந்த நட்சத்திரமாக இருந்தாலும் சரி, 22 வயசுக்கு மேலே இருக்கிறீங்க, உங்கள் சுய ஜாதகத்தில் கேது பகவான் எங்கே இருந்தால் நல்ல யோகத்தை கொடுப்பார். இந்த ராசிக்கும் இந்த லக்னத்துக்கும் யோகம் செய்யக்கூடிய வீட்டில் இருந்தால் கேது பகவான் நன்மை செய்யும். அவயோகம் செய்யக்கூடிய வீடாக இருந்துச்சுன்னா கெடுபலன்களை கொடுத்துரும். 7 வருடங்கள் 7 வருடத்தில் எந்த வித முன்னேற்றமும் இருக்காது. கடந்து போன காலத்தில், அதாவது அஷ்டம சனி காலத்தில் கூட நிறைய கஷ்டங்களை கொடுத்துருக்கும் உங்கள் சுய ஜாதக அடிப்படையில். இது எங்கே இருக்கணும் அப்படின்னா,
யோகம் செய்யக்கூடிய வீட்டில் இருக்கணும். அவயோகம் செய்யக்கூடிய வீடு எது அப்படின்னா புதனுடைய வீடு, சுக்கிரனோட வீடு, சனியுடைய வீடு. இந்த 3 கிரகங்களோட வீட்டில் இருந்து தசை பண்ணி அந்த வீட்டில் இருந்தால் அந்த வீட்டதிபதி ஏதாவது மறைவு ஸ்தானங்களில் இருந்தாலோ இல்லை பாவகிரக நட்சத்திரம் ஏறி இருந்தாலோ இல்லை கேது பகவானுக்கு மறைவு ஸ்தானத்தில் கேது பகவானுக்கு யோகம் செய்யாத கிரகம், உங்கள் ராசிக்கும் உங்கள் லக்னத்துக்கும் யோகம் செய்யாத கிரகம் உங்கள் லக்னத்துக்கு மறைவிடங்களில் இருந்துச்சுனாக்கா, அதாவது கேது பகவானுக்கு வீடு கொடுத்த கிரகம் நிறைய கஷ்டங்களை கொடுத்துருக்கும். இது மறைமுக சுப தொடர்பு. உங்களுக்கு அஷ்டம சனி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நல்லா வந்திருக்கலாம். அஷ்டம சனி ஆரம்பித்த பிறகு தான் கஷ்டத்தை கொடுத்துருக்கும். இப்போ அஷ்டம சனி விடுதலை ஆகிப்போச்சு. இதன பிறகு நல்லா தானே இருக்கணும், இல்லைன்னு சொல்லலை. முதல் 3.5 வருட காலங்கள் ஒரு பலன், பின்னாடி 3.5 வருட காலங்கள் ஒரு பலன். அது உங்கள் லக்கணத்தை பொறுத்து. ஏன்னா மறைமுக சுப தொடர்புல இருந்தா யோகம் செய்யக்கூடிய வீட்டில் இருந்தால் யோகத்தையே கொடுத்துருக்கோம். கஷ்டத்தை கொடுத்துருந்தாலும் அதுக்கு நிவர்த்தி உடனே கொடுத்துட்ருக்கோம். ஒரு வேலை வாய்ப்பில் பிரச்சனை வந்துச்சுனாக்கா அந்த வேலை வாய்ப்பில் ப்ரொமோஷன் கூட கிடைச்சிருக்கும். நிறைய தடை தாமதங்களோட நிறைய கஷ்டப்பட்டு ஒரு வேலையில் ப்ரொமோஷனை வாங்கியிருப்பீங்க, இல்லை சம்பள உயர்வு வாங்கியிருப்பீங்க. இப்போ அநேகமாக எல்லாமே வந்துடும் உங்களுக்கு. சம்பள உயர்வு, ப்ரொமோஷன் எல்லாமே மறைமுக சுப தொடர்பில் இருந்தாலும் யோகம் செய்யக்கூடிய வீட்டில் இருந்தாலும் இந்த கேது பகவான் இப்போ கொடுத்துரும், எல்லாத்தையும் கொடுத்துரும். ஆனால் அவயோகம் செய்யக்கூடிய வீட்டில் இருந்து அவயோகம் செய்யக்கூடிய கிரகம் பலமாக இருந்தால் கேது பகவானுக்கு நிறைய கஷ்டங்கள் கொடுத்துச்சு இல்லையா, இப்போ அதுமாதிரி கஷ்டங்கள் தொடர ஆரம்பிக்கும். அஷ்டம சனிலையும் அந்த கஷ்டத்தை கொடுத்துருக்கோம், இப்போவும் அந்த கஷ்டங்களை கொடுக்கும். அதாவது உங்களை திருப்திப்படுத்துறதுக்காக நல்லா இருக்கும், இப்படி இருக்கும் அப்படி இருக்குன்னு சொல்கிறத விட இது கஷ்டப்படுறீங்க அப்படின்னா கஷ்டங்கள் இருக்காது, ஓரளவுக்கு பிரச்சனைகள் தெளிவாக முடிவுக்கு வரும் சொல்லிக்கலாம். ஓரளவுக்கு கஷ்டப்படாமல் இப்போ நல்லா இருக்கிறீங்கன்னா நல்லா இருக்கும். சுப தொடர்பில் இருந்தாலும் சரி, மறைமுக சுப தொடர்பில் இருந்தாலும் சரி, நல்லாவே இருக்கும், சிறப்பாக இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். அவயோகம் செய்யக்கூடிய வீட்டில் இருந்தால் இந்த கேது பகவான், நீங்கள் அந்த கேது பகவானுடைய தசையை கொஞ்சம் மறந்துடணும். இதில் இப்படி தான் இருக்கும், நம்ம இந்த தொழிலை இப்படி தான் பண்ணணும், இந்த வேலை இப்படி தான் பண்ணணும். குரு பயிற்சியில் நல்லது நடக்குமா, ராகு கேது பயிற்சி நல்லது கொடுக்குமா, சனி பயிற்சி நல்லது கொடுக்குமா அப்படிங்கிறத விட இப்போது நாம் எப்படி இருந்துக்கணும், இந்த தசைங்கிறது சரியில்லை, சரி ஓகே இது சின்ன தசை தான், எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு முடிவுற தருவாயில் தான் இருக்கும், சுக்கிர தசை நல்லது பண்ணும் அப்படின்னு எடுத்துக்கலாம். கண்டிப்பாக நல்லது பண்ணும். இந்த ராசிக்கு யோகம் செய்யக்கூடிய கிரகம் இல்லை சுக்கிரன். ஆனால் அடுத்து வரக்கூடிய தசைங்கிறது இப்போ 7.5 சனி வந்தால் தான் உங்களுக்கு பிரச்சனை. 7.5 சனிக்கு முன்னாடி இன்னும் 7.5 வருஷம் கிட்டத்தட்ட இருக்குது. இந்த சுக்கிர தசை 2 வருஷம் பேலன்ஸ் இருக்குன்னு வச்சிங்களேன். அந்த 2 வருஷத்துக்கு நீங்கள் கொஞ்சம் ஓரளவுக்கு நீங்கள் கஷ்டப்பட்டு தான் ஆகணும். முயற்சிகளில் கைவிடாமல் உங்களுடைய திறமைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் தான் எல்லாத்தையும் எடுத்து செய்யணும். உங்களுடைய உழைப்பு எல்லாமே அது மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த கேது தசைங்கிறது கை கொடுக்கும். இல்லை முன்னேறியே ஆகணும், ஏதோ ஒன்று பண்ணியே ஆகணும் அப்படின்ட்டு நீங்கள் ஜாதகம் பார்க்காம, அப்படி இல்லைனாக்கா மற்றவங்க பேச்சு கேட்டு ஒரு முதலீடு போடுறது, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பெருசாக பண்ணுறது, இதெல்லாம் பண்ணிங்கனாக்கா கொஞ்சம் பின்னடைவை கொடுக்கும். அது உங்கள் தசாபுத்தியை பொறுத்து. வலுவாக இருந்துச்சு அப்படின்னாக்கா ஓரளவுக்கு தாங்கிக்கும். ரொம்ப கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய அளவில் இருந்துச்சுனாக்கா கஷ்டத்தை கொடுக்கும் இந்த கேது பகவான். இப்போ மறைமுக சுப தொடர்பு யோகம் செய்யக்கூடிய வீட்டில் இருந்து தசை பண்ணிச்சுன்னா எல்லாமே எப்படியுமே ஒரு 20% பேருக்கு தான் கெடுபலன் செய்யக்கூடிய இடத்துல இருக்கும், 80% பேருக்கு நல்லாவே இருக்கும். இப்போ உங்களுக்கு நல்லது நடக்கும். வேலை ரீதியாக, பொருளாதார ரீதியாக எல்லாத்துலேயும் மாற்றம். திருமணத்துக்காக முயற்சி பண்ணிங்களா, திருமணம் கைக்கூடி வந்துடும். லவ் மேரேஜ் பண்ண நினைக்கிறீங்களா, அதில் கைக்கூடி வரும். கடன் பிரச்சனை, கடந்த காலமாக கடன் பிரச்சனையிலேருந்து ரொம்ப தலைதறிக்க ஓடி இருப்பீங்க, அந்த கடன் பிரச்சனை இப்போ தீரும். கணவன் மனைவிக்குள்ளே கருத்து வேறுபாடு, பிரிவுக்குள்ளே கொடுத்துருக்கிறது, ஒற்றுமை இல்லாமல் இருக்கிறது, பசங்க சொல் பேச்சு கேட்காம இருக்கிறது, இது எல்லாமே கடந்த காலத்தில் இருந்திருக்கலாம். இப்போ எல்லாமே மாறும். கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஃப் ஆகி ஓரளவுக்கு நல்ல ஒரு முன்னேற்றங்களை பார்க்கலாம். குடும்ப ரீதியாக உங்களுக்கு எந்த அளவுக்கு மனசு ரீதியாக பாதிக்கப்பட்டதோ கடந்த காலங்களில் எல்லாமே இருக்காது. குறிப்பாக பெண்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா மனசளவில் பாதிப்பு, வீட்டில் மாமியார் மருமக சண்டை முதல் கொண்டு, சொந்த பந்தங்கள் முதல் கொண்டு உங்களை எல்லாருமே ஒதுக்கி வச்சுருப்பாங்க. நிறைய நீங்கள் கஷ்டப்பட்டிருப்பீங்க. இதுக்கு எல்லாமே காரணம் என்னன்னாக்கா அந்த அஷ்டம சனி கடந்த 2.5 வருஷமாக அதுதான் அவங்க மேலே இருந்து உங்களுக்கு அந்தளவுக்கு கஷ்டத்தை கொடுத்தது. இது எல்லாமே மாறும். டோட்டலாக அது விலகி போயிடுச்சு. இப்போ சொந்த பந்தங்கள் தேடி வரும், உங்களை புரிஞ்சுப்பாங்க, எல்லாமே புரிஞ்சுப்பாங்க. மன்னிப்பு கூட கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி வந்துடும். ஏன்னா உங்களை நான் தப்பாக நினச்சிட்டேன், மன்னிச்சிருங்க அப்படின்ற கூட ஒரு சில பேருக்கு அடிப்பணியத்துக்கான வாய்ப்பு இருக்குது. வேலை செய்யக்கூடிய இடத்துல உங்களை போட்டு கொடுத்தவங்க, உங்களை கஷ்டப்படுத்தினவங்க, உங்களை வேலை விட்டு தூக்கணுங்க, எல்லாருக்குமே இப்போ கெட்ட நேரம் உங்களுக்கு நல்ல நேரம் அது மாதிரி வரும். எல்லாமே கிரக அமைப்புகள் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அப்படி தான் அமையும். அவங்களோட ஜாதக அடிப்படையில் அவங்க உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கணும்னு இருக்கும், அதை அவங்க கொடுத்துருப்பாங்க.
இப்போ அவங்க கஷ்டத்தை அனுபவிக்கணும்னு இருக்கும், நீங்கள் நல்லதை அனுபவிக்கணும்னு இருக்கும். எல்லாமே ஜாதக அடிப்படையில் வரும். நீங்கள் கவலைப்பட தேவையில்ல, எல்லாமே மாற்றத்துக்குரியது தான். இந்த காலகட்டங்கள் சிறப்பு. ஒரு ப்ரொமோஷனுக்காக வெயிட் பண்ணுறீங்களா, அந்த ப்ரொமோஷன் கிடைக்கும். வேலையில் இருக்கிறவங்களுக்கு சிறப்பு அப்படின்னு சொல்லிப்பேன் நான். ஆனால் தொழிலாளியாக இருந்தீங்க மட்டும் இந்த 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு ஒரு தொழிலை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, வேற ஒரு முதலீடு பண்ணுறது, இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக பண்ணுங்கள். இந்த காலகட்டங்களில் பார்த்து பண்ணணும். எதையுமே நிதானத்தோடு பண்ணணும். பெருசாக முதலீடுகள் வேண்டாம். ஷேர் மார்க்கெட்டில் போடுறது உடனே இப்போ அஷ்டம சனி விடுதலையாக போச்சு, குரு பயிற்சி நல்லா இருக்குது நமக்கு, ஏன்னா 6ஆம் இடத்தோடு பார்க்குது, 12ஆம் இடத்துல இருக்குது, திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். 8ஆம் இடத்துக்கு ராகு திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். நான் இல்லைன்னு சொல்லலை. 8ஆம் இடத்துல ராகு இருந்தால் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உண்டு. அதனால் இப்போ வந்து லாட்ரியில் போடுறது, ஷேர் மார்க்கெட்டில் போடுறது, இது மாதிரி ஃபைனான்ஸ் கம்பெனியில் போடுறது, வட்டிக்கு விடுறது, இது மாதிரிலாம் டக்கு டக்குன்னு எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் முதலீடுகள் போட்டிங்கனாக்கா எல்லாமே லாக் ஆகும். ஏன்னா 8ல் ராகு இருக்கும்போது ஒரு பிரம்மாண்டத்தை கிரியேட் பண்ணும். யாரையோ வர வச்சு யார் மூலிமா உங்களுக்கு ஆசை வார்த்தை சொல்லி, இப்படி ஒரு நண்பரா, இப்படி ஒருத்தர் நமக்கு உதவி செய்கிறாங்களா அப்படின்ற மாதிரி கொண்டுட்டு போயிட்டு அது பிரச்சனைகளில் சிக்க விடும். அதனால் கொஞ்சம் கவனம் தேவை. தசா புத்தி ரொம்ப ரொம்ப முக்கியம். 7 வருடங்கள் தசை தான் இந்த கேது தசைங்கிறது. இது மாதிரி எந்த கிரகமும் கெடுக்காது, அது மாதிரி கெடுத்துரும். ஏன்னா சுக்கிரனும் கெடுக்கும், எல்லாமே கெடுக்கும். ராசி இருக்கிற இடத்த பொறுத்து எல்லாத்துக்குமே எல்லா கிரகங்களுக்கும் வலிமையும் உண்டு, வலிமை இழந்தும் இருக்கும். அதனால உங்கள் சுய ஜாதகத்தை பொறுத்து இது 7 வருடம் இதில் உச்சத்தையும் கொடுக்கும். ஒரு சில பேருக்கு அந்த அளவு வளர்ச்சிகளும் கொடுக்கும். அதே 7 வருடம் இந்த கேது தசைங்கிறது கஷ்டத்தையும் கொடுக்கும். முதலாளியாக இருக்கிறவர்கள் மட்டும், அதாவது சுய தொழில் செய்யக்கூடியவர்கள் மட்டும் பார்த்து நிதானமாக பண்ணுறது நல்லது. எம்ப்ளாயாக இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லை, உங்களுக்கு நல்லாவே இருக்கும், எல்லாமே நல்லா இருக்கும். குடும்ப சூழல் எல்லாமே, வண்டி வாகன சேர்க்கை எல்லாமே சிறப்பான ஏற்றங்களை கொடுக்கும். கடன் பிரச்சனை இருக்கா, கடன் பிரச்சனை தீரும், உடனடியாக தீரும். ஒரு சில பேருக்கு வந்து கஷ்டப்படக்கூடிய அமைப்பில் இருக்குவாங்க. எனக்கு வந்து இந்த ராகுகேது பயிற்சி, குரு பயிற்சி எதுவுமே எனக்கு வேலை பார்க்கல, இது வரைக்கும் எந்த பலன்களும் கிடையாது, நீங்கள் சொல்லிட்டு தான் இருக்கிறீங்க, அது மாறும் இது மாறும்ட்டு எதுவுமே மாறலை அப்படின்னா, ஜாதக அடிப்படையில் கேது பகவான் மாற்றின இடம் அதுமாரி இடம். அந்த இடம் உக்காஞ்சி அந்த நட்சத்திரம் ஏறி அந்த நட்சத்திராதிபதி பாதிக்கப்பட்டு அவர் அவயோகராக இருந்தால், இப்படியெல்லாம் இத்தனை விஷயங்கள் உங்களுக்கு கிரக அமைப்புகள் சப்போர்ட் பண்ணாமல் இருந்தால் உங்களுக்கு கெடுபலன்கள் நிறைய நடந்துகிட்டே வரும். யார் மேலேயும் கோவப்பட்டு புரோஜனம் கிடையாது. இது வந்து கொஞ்ச நாள் நம்ம பொறுத்து தான் ஆகணும். எல்லாத்துக்குமே விதிவிலக்குகள் உண்டு, எல்லாத்துக்குமே நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கக்கூடிய காலம். இந்த குரு பயிற்சி ஓரளவுக்கு நல்லது பண்ணலாம். ஆனால் ராகு கேது பயிற்சி அப்படிங்கிறது, ராகு பகவான் மட்டுமே வார்த்தைகளில் கொஞ்சம் கவனம் தேவை. வாக்குஸ்தானத்தில் கேது இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. 8ஆம் இடத்துல ராகு இருக்கிறது ஒரு மன அழுத்தத்தை கொடுத்து பிரச்சனைகளை அதிகமாக பண்ணும். எதையுமே தாழ்ந்து போயிட்டிங்கன்னா நல்லது. குடும்ப வாழ்க்கையில் கொஞ்சம் கஷ்டங்களை அதிகமாக கொடுக்கக்கூடிய காலம் அப்படின்னு சொல்லலாம் இந்த கேது பகவான் இருக்கக்கூடிய இடம். ராகு இருக்கிற இடம் வேலை செய்யக்கூடிய இடங்களை கொஞ்சம் பஞ்சாயத்து கொடுக்கும். எதையுமே நிதானத்தோடு கையாளுறது நல்லது. இந்த கேது தசையில் இந்த கடகராசியில் இருக்கக்கூடிய 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் நல்ல ஒரு மாற்றங்களை இந்த கேது பகவான் தசாபுத்தி ரீதியாக கொடுப்பார். நன்றி.